ஹாய் செல்லங்களா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்க இருக்கேன். ஒரு காட்டுல ஒரு அழகான ரோஜா இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு. ரோஜாக்கு யாரு ஃப்ரெண்டா இருப்பாங்க? பட்டாம்பூச்சி. கரெக்ட். ஒரு நாள் இந்த பட்டாம்பூச்சி பட 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 படன்னு தன்னுடைய இறக்கையை விரிச்சு அது வெளியில போயிட்டு வரும்போது ரோஜா தேனி கூட ரொம்ப ஃப்ரெண்டா நட்பா இருக்கிறத பார்த்துச்சு. இப்போ ரோஜா பூ இருக்கு, இல்லை ஒரு பூ இருக்கு. அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை இந்த தேனி சாப்பிடும். பட்டாம்பூச்சி, தேனி இதெல்லாம் அது பூவில் உட்காரும்போது அதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ், அந்த மகரந்த தூள் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் இன்னொரு பூவில் வச்சு அங்கே இன்னும் நிறையா பூக்களை உருவாக்குறதுக்கு, செடிகளை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்படித்தான் இந்த ரோஜாவுக்கு எப்படி பட்டாம்பூச்சி ஒரு ஃப்ரெண்டோ, அதே மாதிரி தேனியும் ஒரு ஃப்ரெண்டு. இந்த தேனிக்கிட்ட இது இவ்வளவு ஒரு நட்பாக இருக்கிறத பார்த்து அந்த பட்டாம்பூச்சிக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப சேட் ஆயிடுச்சு. உடனே அந்த ரோஜா கூட சண்டைக்கு போச்சு. அந்த பட்டாம்பூச்சி, நீ என்ன எங்கிட்ட நட்பாக இருக்கா மாதிரி, எங்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கா மாதிரி தேனிக்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருக்க, நீ எனக்கு தானே ஃப்ரெண்டு அப்படின்னு அது சொந்தம் கொண்டாடிச்சு அந்த பூவை, ரோஜாவை. அதுக்கு அந்த ரோஜா சொல்லிச்சு, நீ ஏன் நான் இன்னொருத்தரை கூட நட்பாக இருக்கிறத விரும்ப மாட்டேங்கிற? நான் சுரக்கிற தேன் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் சேகரித்து மனுஷங்களுக்கு கொடுத்து தான் பிறந்த பிறவி பயனை அடைய செய்கிறது அந்த தேனியோட வேலை. அதனால தான் அது கூட நான் நட்பாக இருக்கேன். அது எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கு இல்லையா, எனக்கும் என்னோட தேனை எல்லாரு கூடயும் பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அதனால தான் நான் அது கூட நட்பாக இருக்கேன். ஆனால் நீ அதை பார்த்து பொறாமப்படுறது சரியில்லை அப்படின்னு அந்த ரோஜா சொல்லிச்சு. அதை கேட்ட பட்டாம்பூச்சி சொல்லிச்சு, அடடா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ரோஜா பூவே, உன்னை பொறாமையினால் நான் அவமதிச்சுட்டேன், எனக்கு நீ தக்க தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அது ரொம்ப மனம் வெதும்பி மனம் வருத்தப்பட்டு ரோஜாப்பூக்கிட்ட சொல்லிச்சு. அப்போ தான் பொறாமை குணம் உள்ளவங்களுக்கு வெளியிலிருந்து துன்பம் வரவே தேவையில்லை, அவங்களோட பொறாமை குணமே அவங்களுக்கு தண்டனை தரும்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கிற ஒரு திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அந்த திருக்குறள் என்ன தெரியுமா? அழுக்காற்றின் அல்லவை செய்தார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. அதாவது பொறாமை எண்ணமே ஒருத்தருக்கு மிகப்பெரிய தண்டனையா அமையும் அப்படிங்கிறாரு நம்ம திருவள்ளுவர். அடுத்த ஒரு கதையில சந்திக்கலாமா? பாய்.